இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுன்னு ஒரு சர்டிஃபிகேட் எடுக்க சொல்றீங்களே, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுத்தவங்களுக்கு தனி கவுன்சிலிங் நடக்குமா, இல்லை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லாதவங்களுக்கு தனித்தனியாக நடக்குமா? அதாவது அவங்க கேட்ட கேள்வியோட சாராம்சம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஒரு தனி கவுன்சிலிங், மற்றவங்களுக்கு தனி கவுன்சிலிங் நடக்குமான்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. கவுன்சிலிங் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ் ஆர் நோன்னு கேட்கும். ஸோ நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட் அலாட் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னால வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஃபீஸ் கட்டும்போது வந்து ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். அதாவது என்பிஏ வாங்கின பிரான்ச்சாக இருந்தால் வந்து 27,500 ஃபீஸ் குறையும். நான் என்பிஏ பிரான்ச்னா 25,000 ஃபீஸ் வந்து எல்லா காலேஜில் குறைக்கும். இது எல்லாமே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதனால சீட் அலோகேஷன்ஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது.